உனக்கு வேணா செட்டு சேர்ந்திருக்கலாம், ஆனா எப்பவுமே ஜெயிக்கிறது நான் மட்டும்தான். ஆமா பாவா, கரெக்டா சொன்னீங்க. வாம்மா முன்னாள் மகாராணி. என்ன முன்னாள் மகாராணி கூப்பிடுறானேன்னு பாக்குறியா? இந்நாள் மகாராணி யாருன்னு தானே கேக்குற? என் சரோஜா தான். இந்த வீட்டுக்கு இனி இவதான் மகாராணி. இவ சொல்றதை கேட்டு நீ நடந்தா மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்க முடியும். புரிஞ்சுதா? அவங்கள பாத்தியா சித்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு? முத்தரசு மாமா வரட்டும், மகாராணி யாரு வேலைக்காரி யாருன்னு அப்ப தெரியும். ருத்ரா, பேக்கும் துணியா இப்படியே இருக்கட்டும். நம்ம வீட்டை விட்டு போறது யாருக்கும் தெரிய வேணாம், சரியா? சரி சித்தி. வா. எங்க சித்தி? வா சொல்றேன். எதுவும் இல்ல, எல்லாம் வெறும் சட்டையா இருக்கு. நான் உனக்கு பண்றேன், சீக்கிரமா உனக்கு சமைச்சு கொடுத்துடுறேன், சரியா? வேண்டாம் சித்தி, எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல. நடுராத்திரியில பசிக்கும், ஒரு நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துடுறேன், பேசாம இரு. சரோஜா. பாபா, என்ன உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு? ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க கொஞ்சம் எட்டி பாரு. அது கொடுக்காது. வேணா வெண்ணிலா, இந்த படுபாவிங்க அதுல விஷத்தை கலந்துருக்காங்க.
தயவு செஞ்சு ருத்ராவை கதை கொடுக்காத. சாப்பிடாத ருத்ரா, வேண்டாம். கண்ணு முன்னாடி குழந்தை விஷத்தை சாப்பிடுறத தடுக்க முடியாத பாவி ஆயிட்டனே. வேண்டாம் சித்தி, என்னால சாப்பிடவே முடியல. வெறும் வயிறா இருக்கிறதுனாலதான் இப்படி கொமட்டிக்கிட்டு வருது. ஒரு வாய் சாப்பிட்டா சரியா போயிடும். சாப்பிட. வேண்டாம் ருத்ரா, அதுல விஷம் இருக்கு. சாப்பிடாது. துப்பிடு ருத்ரா. என்னாச்சு? இல்ல சித்தி, சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொமட்டிக்கிட்டு வருது, வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா சித்தி, நீ வேணா சாப்பிட்டு பாரு. நிஜமாவே நல்லா இல்ல, ஏதோ ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குது. என்ன சொல்ற நீ? ருத்ரா, தென்னரசு, என்ன இது? அவ்வளவு தூரம் சொல்லியும் இப்படி சொதப்பிட்டீங்களே. நீங்க இருக்கீங்க, கண்டிப்பா நினைச்சது நடந்துடும்னு தைரியமா இருங்க. ஒரு சின்ன குழந்தைய கூட முடிக்க முடியாம இப்படி சொதப்பினா என்ன அர்த்தம் தென்னரசு? இல்ல ஸ்வேதா, எதிர்பார்க்காம இன்னமும் நடந்து போச்சு. அவங்க நம்ம கையால கழுத்தை நெரிச்சு கொன்னா பழி நம்ம மேல வந்துரும் தான் இப்படி ஒரு பிளான் பண்ண. அப்போதான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற விஷயத்த இந்த ஊரே நம்புன்னு நினைச்சேன். அதுக்காக எவ்வளவு பெரிய நாடகம் நடத்தின, எவ்வளவு யோசிச்சு திட்டம் போட்டும் இப்போ எதுவுமே நடக்காம சொதப்பிடுச்சு. என்னத்த பண்ணி தொலைக்கிறது இப்போ? ஏய், உன்னை எந்த விஷத்தை கலக்க சொன்ன? நீ இப்போ எந்த விஷத்தை கலந்த? இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஏய், எங்க அந்த பாட்டில் காமி. இந்த இதே நான் வாங்க சொன்னேன். நான் அவ்வளவு தெளிவா எழுதி கொடுத்தேனே. நான் பேர் எழுதி கொடுத்து வாங்க சொன்ன அந்த பாட்டில் எங்க? இல்ல, நீங்க சொன்னது கிடைக்கல, இதுதான் கிடைச்சது. இதான் கிடைச்சதா? நான் சொன்ன மருந்த மட்டும் வாங்கி கலந்திருந்தா வாசனை, டேஸ்ட் எதுவுமே வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. குழம்போட கலர் கூட மாறாது. மொத்த சாப்பாடையும் சாப்பிட்டு 2 பேரும் பரலோகம் போய் சேர்ந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டீங்களே. நீங்க சொன்ன மருந்து கிடைக்கவே இல்ல.
சத்தியமா எல்லா கடையிலயும் கேட்டு பார்த்துட்டேன். இதுதான் இருக்குன்னு தந்தாங்க. அதான் இது கிடைச்சதுன்னு வாங்கினேன். கிடைச்சது வாங்கிட்டு வந்த கடைசியில என்ன கிடைச்சதுன்னு பாத்தியா? பாத்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அது வாங்கி கொடுத்திருப்பேன்ல. இப்ப என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியுமா? அந்த வெண்ணிலா நேரா போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லிடுவா. அவரு ஊர் பஞ்சாயத்தை கூட்டிடுவாரு. எல்லாரும் போய் கை கட்டி நிக்கணும். எல்லாரும் உன்னையா கேள்வி கேட்பாங்க, என்னதானே கேட்பாங்க. ஏய் என்னடி ருத்ராவை தூக்கிட்டு இவ்வளவு வேகமா ஓடுறா? அதான் என்னன்னு தெரியலடி. சரி வா போய் பாப்போம். ஐயா ஐயா. வரமா. என்ன வெண்ணிலா இப்படி இருக்க நீ? சரியா நீ தூங்கலையோ? தூக்கத்தை மறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப பயமா இருக்கு. ருத்ராவை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அந்த படுபாவிங்கன்னு நினைச்சு எப்படிங்க தூக்கம் வரும்? நடந்தது பூரா என் சம்சாரம் சொன்னாமா. நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு நானே உன்னை ஆள் விட்டு கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தேன். இப்ப நீயே வந்துட்ட. என்னம்மா உன் பிரச்சனை? ஏமா அழுற? வீட்ல வந்து பயம் பொறுத்துனாங்க. அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு பயந்து ருத்ரா மயங்கி விழுந்துட்டான். ரொம்ப பயப்படுறான்னு சொல்லி நான் ஊரை விட்டே போகலான்னு நினைச்சேன். ஆனா படுபாவிங்க அது வரைக்கும் கூட பொறுக்க முடியாம இவன் சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டாங்கய்யா. என்னம்மா சொல்ற? குழந்தை சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டாங்களா? அநியாயமா இருக்க. அவங்க கெட்ட மனசுக்கு முன்னாடி குழந்தை என்ன பெரியவங்க என்ன யாரா இருந்தாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கலந்தது தெரியாம நானே ருத்ராக்கு என் கையால சோறு ஊட்டி விட்டுட்டேன். மறுத்து வச்சு ஆயா வீட்டுக்கு கூட்டிட்டு ஓட்டேன். அந்த ஆயா ருத்ராவை காப்பாத்திட்டாங்க. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு. நான் போக மாட்டேன். முத்து மாமா நல்லபடியா திரும்பி வந்தா மட்டும்தான் நான் போவேன். அவர் இல்லாததுனால எல்லாரும் தறி கேட்டு ஆடுறாங்க. ஒத்த ஆள்னா நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஆத்தாக்கு கண்ணு அவிஞ்சு போயிடுச்சான்னு தெரியல. இவ்ளோ கஷ்டப்படுறத பார்த்தும் பேசாம இருக்காளே. நான் என்னதான் பண்றது? என்னம்மா இது? ஊர் பெரிய வீடுன்னு தான் பேரு. இப்படி நடக்குது? ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள புந்து கூத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். விஷத்தையே வைக்கிறாங்கன்னா எவ்வளவு கேடு கெட்டவங்களா இருப்பாங்க. முத நாள் பண்ணதுக்கே தென்னரசன் நேர்ல கூப்பிட்டு பேசலான்னு இருந்தேன். இப்ப இந்த அளவுக்கு நடந்திருக்கிறப்ப சும்மா விட முடியாது. கண்டிப்பா ஊர் பஞ்சாயத்தா கூட்ட வேண்டியதாம்மா. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். வெண்ணிலா, நீ தைரியமா இருமா. நீ எந்த பிரச்சனையை பத்தி நினைக்காம தைரியமாயிரு. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அத நான் பாத்துக்கிறேன். இந்த ஊரே உனக்கு பாதுகாப்பா நிக்குமா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. முத்தரச வாரிசுக்கு ஒண்ணுன்னா நாங்க சும்மா விட்டுருவோமா? நாங்க பாத்துக்கிறோம்மா. நீ கவலைப்படாம தைரியமா போ. ஏமா, இவங்களை கூப்பிட்டு சாப்பிடுங்க. சாப்பிடுமா? ஏப்பா, என்ன வேடிக்கை? போங்க வா போங்க. வெண்ணிலா, வாமா. வெண்ணிலா போ. வெண்ணிலா முதல்ல போய் சாப்பிடு. ஊர் தலைவரே இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நாங்க உனக்கு துணையா இருக்கோம். தைரியமா போ. பாவண்டி வெண்ணிலா, அவளுக்கு ஏன் தான் இப்படி அடுக்கடுக்கான சோதனை வருதுன்னு தெரியல. எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த பொன்னாச்சி அம்மன் அவளை கைவிட மாட்டா. சரி வா போலாம்.
இருக்கு சித்தி. பயப்படாத, ஒன்னும் ஆகாது. ஏமா ஸ்வேதா, பஞ்சாயத்துக்கு பெரிய குடும்பத்தை பத்தி புகார் ஒண்ணு வந்திருக்கு. வெண்ணிலா புகார் கொடுத்ததால பஞ்சாயத்து கூடி இருக்கு. இதுக்கு என்னமா பதில் சொல்றீங்க? முத்தரசன் என்னன்னா முடியாம ஆஸ்பத்திரியில படுத்திருக்காரு. நீங்க என்னடான்னா தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்கீங்களே, எந்த வகையிலமா இது நியாயம்? நியாயத்தை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களே? நாங்களா பஞ்சாயத்தை கூட்டணும்? பஞ்சாயத்தை கூட்டினவங்க கிட்ட தானே நீங்க நியாயத்தை கேட்கணும். இங்க பாருமா, தென்னரசு தான் வீடு புகுந்து பயங்கர ரகல பண்ணதாகவும் இவங்க 2 பேரையும் பயமுறுத்தினதாகவும் வெண்ணிலா சொல்லுது. அதுவும் அவங்க சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருக்காங்க. எங்க போற? பஞ்சாயத்துல ருத்ராவை உன்னை விட்டு பிரிச்சுட்டாங்கன்னு எங்கேயாச்சும் போறியா நீ? என்ன விடுங்க, ஊரே எனக்கு எதிரா இருக்கு. யாருமே என்ன நம்பல. நான் போறேன். உனக்கு இப்ப திருப்தியா? கடைசியில குழந்தைய என்ன விட்டு போயிடுச்சு பாத்தியா? அவளுக்காக தானே நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டேன். அவளை பாத்துக்கணும், முத்து மாமா கிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும்னு எவ்வளவு துடிச்சேன். மாமாவும் துணைக்கு இல்லாத நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சமாவது என் நிலைமை உனக்கு புரியுதா? ருத்ரா கொஞ்ச நேரம் கூட என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டா. அவ இப்ப எப்படி அழுது துடிச்சிட்டு இருப்பாளோ, என்ன பண்றாளோ, என்ன சாப்பிடுறாளோ தெரியலையே. மொத்த ஊர்க்காரங்களும் எனக்கு எதிரா இருக்காங்க. என்ன கண்டபடி திட்டுறாங்களே. நான் போய் ருத்ராக்கு விஷம் வைப்பேனா? நான் எப்படி எல்லாம் அவளை பார்த்து பார்த்து வளர்த்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் அவளை கொல்ல முயற்சி பண்ணேன்னு எல்லாரும் மனசாட்சி இல்லாம பேசுறாங்க. அவளை காப்பாத்துறதுக்காக இந்த ஊரை விட்டு போனா கூட பரவாயில்லன்னு வைராக்கியமா இருந்தேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சே. ருத்ராவை எப்படியாவது என்கிட்ட சேர்த்து நான் உன்னை கடைசியா நம்புறேன். அப்படி மட்டும் ருத்ரா எனக்கு கிடைக்கல, மாமா வரதுக்குள்ள ருத்ராவை அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் கழுத்தை அறுத்துக்கிட்டு நான் இதே இடத்துல செத்துருவேன். நான் இங்க இருந்து போக மாட்டேன். ருத்ரா எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்க? கழுத்து எடுத்துருவேன். அது லூசு மாதிரி ஆத்தா முன்னாடி பேசுற பேச்சா இது? நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ஆத்தா மேல நம்பிக்கை வை. எப்படி நம்பிக்கை வைக்கிறது? நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இப்படி பேசுறீங்க? நான் என்னடி பாவம் பண்ண? நீ ஒரு பாவம் பண்ணல. சில நேரத்துல சாமி கொடுக்கற சோதனை எதுக்குன்னு தெரியாது வெண்ணிலா. அல்லாத வெண்ணிலா. ஏமா வெண்ணிலா, நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேம்மா. அவனுக்கு சாராயமும் கை நிறைய பணமும் கிடைச்சா பொம்பளைங்களுக்கு எதிராதாமா பேசுவான். நம்ம ஊருக்காரனுங்க விலை போயிட்டானுங்கன்றத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இத பாருமா, குழந்தைய பார்க்க முடியாம அழுது புலம்புற துக்கம் வேற யாருக்கும் புரியாதுமா. அது பொம்பளைங்களுக்கு மட்டும்தாமா புரியும். நீங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்கம்மா. வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் பார்த்து நியாயத்தை பேசுங்கம்மா. அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்கம்மா. பொம்பளைங்க பொங்குனா பூமி தாங்காதுமா. இவங்க எல்லாம் ஏமாத்திரம். அதுக்கு பிறகு ஆத்தா பாத்துக்குவாமா. ஆத்தா துணையோட போம்மா. அவ துணையா நின்னப்பறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இல்ல சாமி,
எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல, யார்கிட்டயும் போய் கெஞ்ச முடியாது. இந்த ஊரே எனக்கு எதிரா இருக்கு. நான் இங்கதான் இருக்க போறேன். ருத்ரா எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். இங்க பாரு வெண்ணிலா, பூசாரியா சொல்ற மாதிரி நம்ம போய் பேசணும்னா ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் உன் பக்கம் இருக்க நியாயத்தை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. நீ இப்படி அடம் பிடிக்கிறது சரியில்லை. போலாம் வெண்ணிலா, வா. எந்திரி வெண்ணிலா, எந்திரி, வா போலாம். வா வெண்ணிலா போலாம், எந்திரி. வெண்ணிலா, நீ கவலைப்படாம போ. என் புருஷன் வரட்டும். அந்த ஆளு மட்டும் காசு வாங்கியிருந்தா உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். அந்த ஆளு எப்பவும் இனிமே ரோட்ல தூங்குற மாதிரி பண்ணிடுறேன். ஐயோ அக்கா, வேண்டாம்க்கா. பின்ன என்னம்மா, உன்ன மாதிரி ஒரு பொண்ண பத்தி தப்பு தப்பா பேசி கஷ்டப்படுத்தினா பின்னாடி நாங்க தாமா கஷ்டப்படணும். அதனால கண்டிப்பா நான் பேசுறேம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வாமா. சரிக்கா. கண்டிப்பா என் புருஷன் உனக்கு ஆதரவா தான் பேசுவாரு. நீ தைரியமா போயிட்டு வா. ரொம்ப நன்றிக்கா. வருவாரு. காமாட்சி, ஏய், என்ன மாமனுக்கு பிடிச்ச முருங்கைக்கீரையை உருவிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஐயா அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன், தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. பாக்குறியா? எப்படி பாத்தியா? ஐயா கிட்ட எவ்வளவு காசு இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்களுக்கு தான். ஆமா, நீ வேலைக்கு கூட வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏது இவ்வளவு பணம்? இது என் வேலைக்கு கிடைச்ச கூலி இல்ல, என் பேச்சு கிடைச்ச மரியாதை. நீ ஒருத்தர் தான் இந்த ஊருக்கு மதிக்கிறதே இல்ல. ஆனா ஊர்ல என் பேச்சுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குதுன்னு பாத்தியா? இன்னைக்கு நீ பஞ்சாயத்துல பேசின பேச்சுக்கு கிடைச்ச மரியாதையா இது? ஆமா. இதோ இரு வரேன். காமாட்சி, எங்க போன காமாட்சி? முதல்ல தெளிஞ்சு தொலையட்டும். இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டு என்கிட்டயே வந்து இப்படி எல்லாம் பேசுறியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதெல்லாம் மறந்துடாத. அந்த குழந்தைக்கு வெண்ணிலா அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கிறா. அவங்கள ஏன் பிரிக்கணும்னு நினைக்கிற? நமக்கு புள்ள குட்டி இருக்குல்ல. நாளைக்கு நம்ம குழந்தைய இப்படி பிரிச்சா உன் மனசாட்சி ஒத்துக்குமா? போய் சொல்ற? அந்த குழந்தைதான் முத்தரசன் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சுல. அவர் திரும்பி வந்தார்னா அந்த குழந்தை கூட சந்தோஷமா இருப்பார்ல. அத கெடுக்கணும்னு நீ ஏன் கங்கணம் கட்டிட்டு திரியுற? அவர் திரும்பி வந்துட்டா சொத்து கிடைக்காதுங்கிற ஆத்திரத்துல அவங்க எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க. காசை கொடுத்து எல்லாரையும் போய் பேச வைக்கிறாங்க. அந்த காசுக்கு நீயும் பலிகடா ஆகுதியா?
நாம எப்பவுமே முத்தரசைய பக்கம் தான் நிக்கணும். இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருயா. அதை விட்டுட்டு சாராயத்தையும் பணத்தையும் வாங்கிட்டு இப்படி வெக்கம் கட்டு குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் ஆம்பளையா? பண்ணுவியா அப்படி? பண்ணுவியா? சொல்லியா? எதுக்கு என்ன தேவையில்லாம அடிக்கிற? வாய் திறந்து சொல்லு ஏதாவது. இந்த பாரியா, நாளைக்கு பஞ்சாயத்துல வெண்ணிலாவுக்கு ஆதரவா தான் பேசணும். நானும் அப்படிதான் பேசுவேன். நீ அத பண்ணல, உனக்கு வீட்ல இடம் கிடையாது. உன்கிட்ட பணம் கொடுத்தான்ல, அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு வா. சொன்னா கேளு வசந்தி, பணம் நம்மகிட்டயே இருக்கட்டும். நான் வேணா வெண்ணிலாவுக்கு ஆதரவா பேசுறேன். அப்போ உன் இஷ்டத்துக்கு பணத்தை வாங்கிட்டு நீ என்ன வேணாலும் பேசுவ, அப்படித்தானே? இந்த பாவப்பட்ட காசு நமக்கு எதுக்கு? இருக்கிறதே நிலைக்க மாட்டேங்குது, இதுல பாவம் செஞ்ச காசா நமக்கு வேண்டாம். இந்தா. சொன்னா கேளு வசந்தி, காசு நம்மகிட்டயே இருக்கட்டும். யோ, எப்ப நான் சொல்றத நீ கேட்கலையோ அப்பவே நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியே போயா.